மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். கார்ப்பரேஷன்ல இருந்து அறநிலையத்துறை வரைக்கும் நடந்த ஊழல்கள் எல்லாமே சீக்கிரமா வெளிச்சத்திற்கு வரும் அப்படின்னு அமைச்சர் மரிய வில்சன் சொல்லியிருக்காங்க. என்னன்னா இந்த வெள்ளை அறிக்கை வெளியானதுல இருந்தே திமுக ரொம்பவே வருத்தத்துல இருக்கு அப்படின்னு அமைச்சர் மரிய வில்சன் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 13 லட்சம் கோடி ரூபாய் கடன், அப்புறம் நிதி பற்றாக்குறை உள்ளிட்ட விவரங்கள்லாம் ஏற்க மறுப்பதாகவும், மேலும் பல துறைகளினுடைய கணக்குகள் மற்றும் முறைகேடுகள்லாம் அடுத்தடுத்து வெளிச்சத்திற்கு வரும் அப்படின்னு கூட அமைச்சர் கூறியிருக்கிறார். அவர் பேசின காட்சிகளை பார்க்கலாம். நம்ம அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து திமுக ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்க. என்னடா வெள்ளரிக்கை வெற்றி அறிக்கைன்னு சொன்னாங்க. நான் உங்களுக்கு சொன்னேன் இது வெற்றி அறிக்கைன்னு சொன்னேன். அவங்க ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொன்னார் வெற்றி அறிக்கையை விட்டுட்டாரு, ஒன்றும் இல்லை இதில் அப்படின்னாரு. கடன் வச்சுட்டு போயிருக்கீங்க, அதை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. 13 லட்சம் ரூபா கடன், 13 லட்சம் கோடி கடன், எல்லாத்துலேயும் நஷ்டம், ஊழல், அதுவும் ஒத்துக்க மாட்டீங்க. ஒரு பிஎஃப் தானே சொன்னார் பார்ட்டி ஃபண்டுன்னு. இந்த அடுத்த மதுரை ஊழல் ஒன்று இருக்குது, அது ஆடிட்டிங் போட்டாச்சு, நடந்துட்டு இருக்கு. கார்பரேஷன் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிற ஆடிட்டிங், அந்த ஆடிட்டிங் இப்போ வரப்போகுது. அடுத்தது இந்து அறநிலையத்துறை, அதில் ஒரு ஆடிட்டிங் போட்டிருக்கேன், அதுவும் வரப்போகுது. பக்கத்தில் தான் இருக்கிற ஆர்வரில் வரும். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.